தந்தை பெரியார் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய நாம் தமிழர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள காவல் நிலையங்களில் புகார்கள் குவிகின்றன. தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சியினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திமுக சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் தலைமையிலான நிர்வாகிகள் வீடியோ ஆதாரத்துடன் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதேபோல் தந்தை பெரியார் குறித்து அவதூறாக பேசிய சீமானை கைது செய்ய கோரி திராவிடர் விடுதலைக் கழக மாவட்ட செயலாளர் உமாபதி மற்றும் தமிழர் முன்னேற்றப்படை தலைவர் வீரலட்சுமி ஆகியோர் தனித்தனியாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ளதன் காரணமாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்திலிருந்து புகார் பெட்டியில் மனுக்களை போட்ட திராவிட விடுதலைக் கழகம் மற்றும் தோழமை அமைப்பினர் பெரியார் மீதான நன்மதிப்பை கெடுக்கும் வகையில் உள்நோக்கத்தோடு தொடர்ந்து அவதூறு பரப்பி வரும் சீமான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். ஏற்கனவே அவர் மீது ஈரோடு மாவட்டத்தில் 3 வழக்குகள் இருக்கிறது. ஒன்று தலித் மக்களுக்கு எதிரான ஒரு வழக்கு, அது இல்லாமல் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் மீது ஒரு வழக்கு, இப்பொழுது 3வது வழக்காக அவர் ஈரோட்டில் அவர் வேறு குற்றப்பத்திரிகை அவர் மீது சுமத்தி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இதேபோல் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் திராவிட இயக்க தமிழர் பேரவையினர் புகார் அளித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.